திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் கட்டிட தொழிலாளி மணிகண்டன் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தாராபுரம் போலீசார் மற்றும் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் ஆகியோர் கார்த்திகேயன் என்பவர் நடத்தி வந்த மறுவாழ்வு மையத்தை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியார் கட்டிடத்தில் கடந்த 6 மாதங்களாக போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வந்ததும் இதில் 36 பேர் சிகிச்சை பெற்றிருந்தனர். இந்நிலையில் உரிமையாளர் கார்த்திகேயனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உரிய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக நடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மணிகண்டன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் அறிந்து வந்த மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் சிகிச்சை பெற்று வந்த 35 நபர்களை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கார்த்திகேயன் மீது வழக்கு பதிவு செய்ததோடு போதை மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைத்தனர். இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் துபாய்க்கு சென்று அங்கு ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிக்கும் பணி மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர் ஒருவரின் தந்தை இறந்ததால் ஊருக்கு செல்ல விடுப்பு கேட்டுள்ளார். இதனால் ஒப்பந்ததாரருக்கும் மீனவர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணத்தாலும் முறையான சம்பளம் மற்றும் உணவு வழங்கப்படாமல் இருந்ததால் சொந்த ஊருக்கு வரும் முயற்சியில் அனைத்து மீனவர்களும் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து துபாயில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் பணத்தை செலுத்தினால்தான் சொந்த ஊருக்கு அனுப்ப முடியும் என ஒப்பந்ததாரர் தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் மற்றும் இந்திய தூதரகம் தொடர்பு கொண்டு தமிழக அதிகாரிகள் உதவியுடன் தமிழகம் திரும்பினர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சவுதி அரேபியாவில் தமாமில் இருந்து இங்கே 11 நபர்களை மீட்டு வருகின்ற பணி. இவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அங்கே சென்று மீன் பிடிக்கின்ற தொழிலில் அங்கே இருக்கிற சவுதி அவர்களுடைய ஆட்களோடு இவங்களும் தொடர்பு கொண்டு பங்காக வைத்துக்கொண்டு தொழில் செய்திருக்கிறார்கள். அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர்கள் மன வருத்தத்தோடு நாடு திரும்பியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த செய்தியை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் நல சங்க சார்பாக, அயலக தமிழர்கள் சார்பாக அங்கே இருக்கின்ற அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் முகமது ஆரிஃப் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றி இன்றைக்கு தமிழகத்திற்கு அழைத்து வருகின்ற பணியை முதலமைச்சருடைய கட்டளை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பால்ராம்பட்டு கிராம எல்லைக்குட்பட்ட காட்டுக்கொட்டகை பகுதியைச் சேர்ந்த அசோக், செல்வம் ஆகிய சகோதரர்கள் இருவரும் தற்போது வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களது மனைவிகள் குழந்தைகளுடன் வீடு, நிலம் ஆகியவற்றை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களின் பக்கத்து நிலத்தை சேர்ந்த அருணாச்சலம், அறிவுச்செல்வன், அழகேசன் ஆகியோருடன் நிலத்தகராறில் முன் விரோதம் இருந்த நிலையில் இவர்களின் நிலத்தை அளவீடு செய்ய முயன்றுள்ளனர். இதை அறிந்த மீனாகுமாரி, லாவண்யா ஆகிய இருவரும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது நிலத்தை அளவீடு செய்ய வந்த கிராம நிர்வாக அலுவலர், சர்வேயர் ஆகியோர் இவர்கள் எதிர்ப்பதை கண்டு நிலத்தை அளவீடு செய்யாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அருணாச்சலம், அறிவுச்செல்வன், அழகேசன் ஆகியோர் கூலிப்படையினரை அழைத்து வந்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டியுள்ளனர். இதனால் பெண்கள் இருவரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து பாதுகாப்பு கேட்டு புகார் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நாரணம்பாளையம் கிராமத்தில் ஜெயராகினி மாதா கோயில் திருப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு நம்பர் பிளேட் இல்லாத மோட்டார் சைக்கிளில் 3 இளைஞர்கள் அதிவேகமாக ஹாரன் அடித்துக் கொண்டு சென்றுள்ளனர். அப்போது பெரிய நாயகம் என்பவர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது மிரட்டியபடி சென்றுள்ளனர். பின்னர் மீண்டும் அந்த இளைஞர்கள் அதே தெருவில் சென்றுள்ளனர். இதையடுத்து நள்ளிரவு 2 மோட்டார் சைக்கிளில் 6 பேருடன் வந்த மர்ம நபர்கள் ரகளையில் ஈடுபட்டதுடன் ஒருவர் ஆப்ரஹாம் வீட்டு காம்பவுண்ட் சுவர் மீது
பெட்ரோல் குண்டு வீசியதால் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் பெட்ரோல் நிரப்பிய பாட்டில்களை வீசி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியினர் பெரியநாயக்கம் ஓமலூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர். நாரணமலையும் ஜெயராகினி நகர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 250 குடும்பம் வசதி வருகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஒரு 3 பசங்க பைக்கில் அதிகமான ஸ்பீடில் ரவுண்டு கட்டிட்டு ஹார்ன் அடிச்சு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, குழந்தைங்களாம் விளையாடுது, நீங்கள் மெதுவாக தான் 3 மெதுவாக தான் வரணுன்னே நீங்கள் என்ன பண்ணி பிடிங்க, இது பண்ணி பிடிங்க மிரட்டிட்டு திரும்ப இருட்டான நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பசங்களாக செட்டு சேர்ந்து வந்து பெட்ரோலில் வந்து பாட்டிலில் பெட்ரோல் குடிச்சிட்டு வந்து ஊருக்குள்ளேயும் வீதியிலையும் அடிச்சு வீட்டு மேலேயும் அடிச்சுட்டு போயிட்டாருங்க. நாங்கள் ஓம்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் எங்கேயும் நடக்காமல் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுக்கிறோம். திருச்சி விமான நிலையத்திற்கு சார்ஜாவில் இருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவர் தனது உள்ளாடை மற்றும் ஜீன்ஸ் பேண்டில் பேஸ்ட் வடிவில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பயணிகளிடமிருந்து ரூபாய் 42,69,000 மதிப்புள்ள 683 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அந்த பயணியிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.